வெல்கம் பேக் டு அவர் சேனல் டீம் வேர்ல்ட்ஸ் அண்ட் கிங்ஸ் அண்ட் ஐம் யோ ஜேபி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய OT7 எஃப்எஃபோட 2 ஷார்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ 2 ஷார்ட்டோடைய செகண்ட் பார்ட். அண்டு என்னென்னா லாஸ்ட் டைம் நான் போட்ட அதோட 1 ஷார்ட் வந்துட்டு ஃபஸ்ட் ஷார்ட் வந்துட்டு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்ஸு ப்ளஸ் வந்துட்டு என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு தயவு செய்து மன்னித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நாய்ஸஸ்லாம் கேட்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் இக்னோர் இட், ஓகேங்களா? அண்ட் வேறு என்ன பங்குமணிக்குள்ள போகலாம். இப்போ வந்து லாஸ்ட் சீனில் வந்து ஜேகே வந்து கத்திருப்பார் இல்லையா? ஸோ கத்திட்டு வந்துட்டு அவர் ஹயா இப்போ இதான் ரொம்ப முக்கியமாக ஒரு மீட்டிங் இருக்குது மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் பாய்ஸ் மிச்சம் 6 பேத்துக்குமே ஞாபகம் வருது. கரெக்டாக ஞாபகப்படுத்தினோம். ஜோஸ்டா இவ்வளோ இதெல்லாம் மறந்துட்டு நினச்சி வச்சுட்டு அதான் மறந்துட்டான் இதெல்லாம் மறைச்சிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் போய் கல்வி கூப்பிட்டுப்பாரு. ஸோ உங்களையும் வந்துட்டு கூப்பிட்டு போய்ப்பாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு போயிருப்பீங்க ஆஃபீஸ்க்கு. அண்டு ஆஃபீஸில் வந்துட்டு எல்லா வேலையும் வழக்கம் போல் நடக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு வழக்கம் போல் போகும். ஸோ நெக்ஸ்ட் டேங்கிற மாதிரி ஈவினிங் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஆரம்ப ரூமுக்கு போவோம். ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்களும் வந்துட்டு ஆரம்ப ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அப்போயில வந்துட்டு ஆரம்ப வந்து ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பார் மொபைல் பார்த்துட்டு. நீங்கள் உள்ளே போகிறீங்க. வரைக்கும் நேரமா இல்லை, அது எல்லா பிளேட்ஸையும் வாஷ் பண்ணி வைக்க வந்து உட்காரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறீங்க. ஸோ அப்போயில வந்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களை பார்த்துட்டு மட்டும் வந்து கிஸ் பண்ணியிருப்பார். எதுவுமே பேசல. ஓகே எக்ஸ்பெக்டட் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. அவர் பாட்டு அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு வந்துட்டு அப்படியே ஒன் பை ஒன் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் சடனாக வந்துட்டு அப்படியே ஐஸ் பண்ணி டப்புன்னு வந்து ஆரம்பம் தள்ளி விட்டுட்டீங்க. ஏய் என்னடி ஒரே நிமிஷம் என்ன அப்படிங்கிற இல்லைண்ணா ஒரு நிமிஷம் வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் போய் தொலை அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு எஞ்சி போகிறீங்க. ஸோ போயிட்டு வெளியே வரும்போது வந்துட்டு அறம் என்ன ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? என்ன பண்ணணும்? இல்லை அது வந்துட்டு இல்லை ஒன்றும் இல்லை சொல்லி பேடு டேட்டியா ஆமாம் சார் தலையாட்டுறீங்க. அப்போ வந்து வர பார்த்துட்டு சி இப்படி கிட்ட வந்தால் டேட் ஆகிட்டோம் இதோ ஆர்டர் பண்ண தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் அப்படியே வந்துட்டு ஆர்டர் போட்டிருப்பாரு. ஸோ ½ வந்துட்டு வந்திருக்கும். அவர் அப்படியே வெளியே போய் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு பெட்டில் உட்காடுறீங்க. நீச்சு போய் தலையில் படு பெட்டில் படுத்து பெட்டி வந்து ஸ்ட்ரெயின் ஆக்கிட்டு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே போய் தலையில் படுத்துட்டு எதுவுமே பேசல. ஸோ அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு திங்க் பண்ணுறீங்க. ஸோ அதில் என்னென்னா வந்துட்டு ஆஃபீஸுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம், ஓகேங்களா? ஸோ இது ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு இருந்தாலும் அப்படியே ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க நின்றுருக்கீங்க அமைதியாக. ஸோ ஆரம் வந்து அப்படியே வந்து ஃபைலாக சைன் போட்டுருக்கும். பட் வந்து உங்களுக்கு லேப்பில் உட்கார வச்சுருப்பாரு. ஆரம் ஏன்டி பீரியட் ஸ்ட்ரெயின் ஆகிருப்பதை விடுங்க, என் பொண்டாட்டி ஸ்ட்ரெயின் தானே, எனக்கு கூட பிரச்சனை இல்லை அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு. ஆரம் என்னடி பீரியட்ஸ் வந்து கிஸ் பண்ணுறேன் பீரியட்ஸ் கிஸ் பண்ணக்கூடாது சட்டமான பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நான் பண்ணுவேன். என் பொண்டாட்டியை பீரியட்ஸ் கூட பார்க்க மாட்டேன் சி அப்படிங்க. ஸோ என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயாக வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து போயிருப்பீங்க. ஸோ அப்போயில வந்துட்டு பாய்ஸ் 7 பேத்துக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ 7 பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி எனக்கு 7 பேருமே ஓகே தான், எனக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ 7 பேத்துமே வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆரம்பமாக பேசிகிட்டு இருக்க டக்குனு வந்து ஜெயிக்க வந்துருப்பார். நடத்தட்டும் அப்படிங்கிறாரு. என்ன நடக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு வந்துட்டு மற்ற 6 பேர் வந்திருப்பாங்க அப்போ தான். ஸோ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் போய்ட்டு வந்து உங்கள் கேபினில் உட்காந்துட்டா நீங்களும் வந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போயில வந்துட்டு என்னென்னா ஒரு ப்ராஜெக்டில் வந்துட்டு ஒரு பெரிய லாஸு. ஸோ அந்த லாஸ் வந்து ஈடுகட்டவே முடியல. அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த லாஸ் வந்து சரி பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பாய்ஸ் வந்துட்டு வேறு ஒரு கம்பெனி கொலாபரேஷன் வச்சுக்கணும். லைக் USA மாதிரி போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கொலாபரேஷனில் வர ப்ராஃபிட் எடுத்து இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லி நினச்சி பாய்ஸ் வந்துட்டு 5 பேரும் கிளம்பிட்டாங்க. அதாவது வந்துட்டு நம்மளோட ஜேகே ஜின் 2 பேர் மட்டும் போல மிச்சம் 5 பேர் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அப்போயில வந்துட்டு இதெல்லாம் வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு அந்த கம்பெனி இருக்கக்கூடிய ஸ்பை. ஸோ ஆப்போசிட் கம்பெனி இந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஸ்பையாக வந்திருப்பீங்க. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து லவ் வந்துடுச்சு இவங்க மேலே. ஸோ அந்த லவ் வந்த இதுலேயே வந்துட்டு ஓகே நம்ம போட்டிருக்க கான்ட்ராக்ட் வரைக்கும் மட்டும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு நம்ம இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக வந்துட்டு இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அதனால் இது வந்து லாஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் மட்டும் அதில் ஒரு 1 வீக்கு இருக்கும் கான்ட்ராக்ட். இதை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 1 வீக்கு இப்போ எந்த ஒர்க்கும் இருக்காது. அதோட உங்கள் கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிடும் ஆப்போசிட் கம்பெனியோட. ஸோ அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஒரு பெரிய லாஸ் அவங்களாம் ஊருக்கு போய் அந்த டென்ஷன் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ரொம்ப கில்ட்டாக இருக்குது. பட் வேறு வழியில் சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு
2 பேர் மட்டும் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 2 பேர் மட்டும் இருக்கும். உங்களோட அந்த எவிடன்ஸ் எடுத்து நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? ஸோ கம்பெனிக்கு. ஸோ நீங்கள் வெளியே வர சொல்லி மீட் பண்ணியிருப்பீங்க. மீட் பண்ணி அதை கொடுக்கும்போது என்னென்னா வந்துட்டு ஜேகே வந்திருப்பார். ஜேகே வந்து பார்த்து இவன் இங்கே பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் பார்த்துருப்பாரு. ஸோ அப்பையில் வந்துட்டு அந்த ஆப்போசிட் கம்பெனிக்காரர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பர்சனல் வச்சுக்கிட்டு என்னென்னா ஜேகேவுடைய பேக் போனில் வந்து சுட்டிருப்பார். ஸ்பைனல் காலமில் சுட்டிருப்பார். ஸோ சுடவும் வந்துட்டு இங்கே அதை பார்த்துட்டு வந்துட்டு கடுப்பாயிட்டு அவனை கேட்குறீங்க என்னடா பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அவர் அவங்க பிடிச்சி சொல்லி விட்டுட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஜின் வந்து அந்த இடத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆனது, நீங்கள் வந்து ஸ்பையாக வந்துட்டு சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். அவருக்கு சரியான கடுப்பாயிருச்சு. பட் பாய்ஸ் அந்த பற்றி வர சொல்ல முடியல. ஏன்னா அதை முடிச்சுட்டு வந்தால் தான் வந்துட்டு இந்த கம்பெனி ரன் பண்ண முடியும். உங்களுக்காக வந்துட்டு இவங்களால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்ச அந்த ஸ்டேஜுக்கு போய் நிற்க முடியாது, வளர்ந்து அந்த ஸ்டேஜை விட்டுட்டு. ஸோ அதனால் அவங்க 5 பேருக்கு வந்து இன்ஸ்டால் மட்டும் பண்ணுறாங்க. அங்கே இருக்க எல்லாத்துக்கும் அப்படியே உச்சக்கட்ட வெறியாது. ஆனால் ஜேகேக்கும் வந்துட்டு அது கடுப்பு ஆனாலும் உங்கள் மேலே ஒரு இது இருக்குது, அந்த லவ்ங்கிறது இருக்கும் இல்லையா? மற்றவங்களால வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியோடு இருந்தாலும் வந்துட்டு ஜேகே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பாசம் வச்சிட்டா அப்படின்னா வந்துட்டு ப்ரோக்காமல் அதை தாங்க மாட்டார். ஸோ அதுதான் வந்துட்டு முன்னாடி வருது. அவருக்கு கோவம் வரல, உங்கள் மேலே அந்த பாசம் தான் முன்னாடி வருது. அவங்க கிளம்பி போனவும் வந்துட்டு நீங்களுமே வந்துட்டு ஏசாயிருப்பீங்க, அங்கே இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஸ்பைனல் காலம் உடச்சிது அப்படிங்கும்போது வந்துட்டு 6 to 7 months ஆகும்னு நினைக்கிறேன் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு. அவர் 1 year கிட்ட ஆகுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல கரெக்டாக. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு ஜின் தான் வந்துட்டு கூட வந்து ஃபுல்லாக வந்து ஜேகே பார்த்துருப்பாரு. அவர் படுற வலி வேதனை அதெல்லாம் பார்த்து அவருக்கூடயே வந்து உங்கள் மேலே உச்சக்கட்ட வெளியாகுது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் கிடச்சிருப்பீங்க. ஜேகேக்கும் சரியான காரணமாக தான் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து உங்களை தேடி கண்டுபிடிச்சி வளவேசி தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரிவெஞ்ச் ஜேகேக்கு தான் அந்த வலி அப்படிங்கிறனாலும் ஜேகேக்கு ஒன்றுங்கும் போது நம்ம பாய்ஸ் 6 பேர்த்துக்குமே வந்துட்டு அது இதில் ஏன்னா வந்துட்டு ஜேகே கிட்ட வந்துட்டு நம்மளுடைய பாய்ஸோடைய சைல்டு மாதிரி தான், ஓகேங்களா? குழந்த மாதிரி தான். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆனது என்னென்னா ஜேகே இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு தான் வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். நீங்கள் இதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்து அப்படியே வந்துட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள்கிட்ட கலந்து ஒரு ட்ராப் தண்ணி வருது. ஸோ அதை வரையும் தொடச்சிட்டு பலன் படுத்துட்டீங்க. என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு படுத்துட்டீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபேக்காக லவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு பாய்ஸை பிடிச்சிருக்கும். யாருக்கு தான் வந்து நம்ம பாய்ஸை பிடிக்காமல் இருக்கும்? ஸோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. பட் அந்த ஸ்டார்டிங் ஃபேக் அப்படிங்கிறது மட்டும் தான் வந்துட்டு இவங்க 7 பேர்த்துக்காண்டமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஜேகேக்கு அப்படி இல்லை. என்னென்னா பாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்னா அந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜேகே கூட தான் அந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்திருப்பீங்க. ஸோ அது என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த ஃப்ளாஷ்பேக் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து தூங்கியிருப்பீங்க. ஸோ மறுநாள் மார்னிங் ஆகிருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு எந்திரிக்க மணி 4 மணி ஆயிடுச்சு. அலாரம் அடிக்குது வழக்கம் போல். ஸோ எந்திரிச்சு போய்ட்டு எல்லா ஒர்க்கையும் பார்க்குறீங்க. அவங்க சுத்தமாக முடியல, வயிறு வேறு செம்மையாக வலிக்குது உங்களுக்கு. கீழே வந்து பாய்ஸ் எல்லாம் கீழே இறங்கி வராங்க. நீங்கள் வந்துட்டு வயிற்று பிடிச்சி நின்றுப்பீங்க. ஃபஸ்ட்டு ஜேகே வந்து பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிறது. இல்லை பீரியட்ஸா அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாம். என்னென்னா வந்துட்டு பீரியட்ஸ் அப்போ தான் வந்துட்டு ஜேகேக்கும் உங்களுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கீங்க. ஸோ வயிற்றை பிடிச்சிட்டே வந்துட்டு வலிக்குதுன்னு சொல்லவும் வந்துட்டு பாய்ஸ் வந்து உள்ளே இருக்க ரூமில் போய்ட்டு நீ படுத்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு போய் படுத்துருப்பீங்க. அப்போயில் வந்துட்டு மற்ற பாய்ஸ்லாம் வந்துட்டு மீட்டிங்னு சொல்லி போயிருப்பாங்க. நம்மளோட ஜேகே மட்டும் இருந்திருப்பாரு. ஸோ வந்துட்டு உங்களை பார்த்து கொடுத்தவன்னு சொல்லிட்டு வந்துட்டு உள்ளே வந்து படுத்திருப்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு டயர்டில் தொங்கிட்டு இருக்கீங்க. ஒரு வேலை வயிறு வச்சு அப்படியே பிடிச்சிட்டே இருக்கீங்க வயிற்றை. அப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே உங்கள் கையை எடுத்து விட்றாரு. நீங்கள் வயிற்று அப்படியே வந்து ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டு ஜேகே என்னாச்சு, ஏன்டி ரொம்ப வலிக்குதா? நான் நாளைக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்னது? நம்ம 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 அப்படிங்கிறீங்க நீங்கள். ஸோ அப்படியே பார்த்துட்டு நம்ம மேக் அவுட் பண்ணால் அந்த வழி போயிடும். எச்சி ரஸ்கியில் வேலை சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஏய் நிஜமாக நீ சொல்கிறேன் சீரியஸாக? அது ஹேண்டில் பண்ணுற மெத்தடை பொறுத்து பண்ணட்டுமா? அடப்பாவி அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை பண்ணாட? வாயை உடச்சிடுவேன், கொன்றுவேன். நான் ஃபஸ்ட் டைம் நீ தாண்டி. அப்படியா? ஆமாம். இப்போ நான் உங்க கூட இருந்தேன்னு அப்படியே ஜேகேவோட கால் ஷர்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் இப்போ நான் உங்க கூட இருந்தேன்னு மற்ற 6 பேரும் எனக்கு கொன்னே போட்டுருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. இந்த விஷயத்தில் நாங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப 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 கேஷுவல் தான் அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே நீங்கள் கிஸ் பண்ணுறது, நீங்கள் எதுவுமே பேசாமல் தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த அன்றைக்கி உங்களுக்கு நடந்துட்டு மேக் அவுட் நடந்திருக்கும். நீங்கள் அப்படியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வேர்ஜின் வரையா பட் பேர் சொல்லும்போது வந்துட்டு பெருசாக உங்களுக்கு பெயின் தெரியல. ஸோ அவர் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. ஸோ வலிக்கல அவ்வளோவா. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு செம்மையாக மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓயன் லவ் யூ ஜேகே லவ் யூ ஜேகே ஸ்லோ பண்ணட்டுமா? அப்படிங்க. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் நல்லா வெளியே கேட்குது. டே உள்ள நீ ஒருத்தனால வந்துட்டு நல்லா அனுபவிச்சிருக்காடே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போயில வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே வந்து பக்கத்தில் படுக்கிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு நெக் பண்ணிட்டு படுத்துட்டாரு. ஓயன் ஐ லவ் யூ டூ. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் வந்துட்டு என்னை விட்டுட்டு போக மாட்டேன்ல, சத்தியமாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லியிருப்பாரு. ஸோ அதை அப்படியே வந்துட்டு இப்போ அவருக்கு மைண்டில் வருது.
சரி போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு பார்க்க தான் நிற்கிறீங்க. ஸோ பாய்ஸ் அப்படி மற்றவங்களாம் வந்துட்டு உட்காந்துருப்பாங்க. இதுதான் வந்துட்டு ஒரு ரீசனும் வந்துட்டு ஜெயிக்க மற்றவங்களோட வந்துட்டு உங்கள் மேலே அந்த கேரோட கிடக்கு. ஏன்னா எந்த ஒரு பொண்ணும் வந்துட்டு பொய் சொல்லலாம், இல்லை பொய் சொல்லி லவ் பண்ணலாம், என்னென்னா பண்ணலாம். பட்டு அந்த பணத்துக்காக வந்துட்டு பொய் சொல்லி லவ் பண்ணுற அதே சமயத்தில் அவளை கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணுது. ஏன்னா அவரை நம்பி நீங்கள் உங்களே தந்துட்டீங்க அப்படிங்கும்போது அவருக்கு அந்த அந்த பாசம் இருக்குது உங்கள் மேலே. நீங்கள் அப்படியே வந்துட்டு குழந்தைய பார்த்து நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க. பட் அப்படியே உங்களால் வயிற்றில் பிடிச்சிட்டே வந்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ அப்பையில் வந்துட்டு ஜின் பார்க்காரு. ஏய் என்னாச்சு? இல்லை சின்ன வந்துட்டு அப்படிங்கிறீங்க. ஸோ அப்பையில் ஆரம்பம் வந்துட்டு பீரியட்ஸ்டா அவளுக்கு? பீரியட்ஸா அப்படிங்கிறாங்க. பீரியட்ஸா? ஓஹோ, அப்போ நைட்டு நீ வேற கேடா உனக்கு பீரியட்ஸ்னு சொல்கிற முடியும் நைட்டுங்கிற வந்துட்டு ஆரம்பம் கொஞ்சம் வச்சு தான் சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் ஏய் எனக்கு என் ரூம் அப்படிங்கிறாரு. ஸோ என்னடா மார்னிங்கே அந்த ரூம் பற்றி பேசுகிறாங்கன்ட்டு இருக்கு உங்களுக்கு. சின்னது வந்துட்டு பீரியட்ஸ் ரூமுக்கு வான்னா வா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது. அப்போ ஜேக்கு பார்த்துட்டு உங்களோட ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு அதுதான் உங்களோடது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீ தானடா அவ கூட இருந்த, நானாக இருந்தேன். ஐயோ இவன் ஏதோ பண்ணதாண்டா கூப்பிட்றான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜெக்கிக்கு நல்லா தெரியுது. ஏற்கனவே வந்துட்டு அந்த மிளகாடி சாப்பாடில் வேறு வந்துட்டு அவர் அவ்வளோ தூரம் சொல்லி வந்துட்டு நீங்கள் அவ்வளோ தான் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவர் கேட்கல அப்படிங்கும்போது வந்துட்டு நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ ஆனால் நமக்கு இவ தான் வந்து பனிஷ்மெண்ட் அனுபவிச்சா வந்துட்டு அதுவே வந்து ஏற்கனவே அவருக்கு கில்ட்டாக இருக்குது. இல்லை வேறு பீரியட்ஸ்ன்னு அவள் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு பக்கம் அவருக்கு பக்குன்னு இருக்குது. நீங்கள் ஸோ ஆஃபீஸ் போய்ட்டு வந்துட்டு எல்லா ஒர்க்கையும் பார்க்குறீங்க. வேணே வந்துட்டு சின்ன வந்து ரொம்ப வேலை வாங்குறாரு. கீழே போ மாடி ஏறி கீழே மாடியிலேருந்து அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு லிஃப்ட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நீ படியே தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லவும் முடியல, உங்களால் வயிறு வலிக்குது. ஏன்னா நார்மலாக நடந்தாலே அப்படிங்கும்போது பேச்சுன்னு செம்மையாக வயிறு வலிக்கும். இல்லை மாடி ஏறி ஏறி இறங்க வைக்காதாரா, செம்மையாக வயிறு வலிக்குது. ஸோ அப்போயே வந்து லஞ்ச் டைம் வந்துட்டு மித்த 6 பேர் வந்து போயிட்டாங்க. ஜேகே வந்துட்டு இல்லை அவங்க பசிக்கலன்னு இருப்பார். என்னடா ஏன் பசிக்கல? இல்லை அவங்க பசிக்கல, நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க, அப்போ எனக்கு பனானா மில்க் மட்டும் வாங்கிட்டு வாங்க, அது மட்டும் போதும் அப்படின்றப்பாரு. மேக்ஸிமம் வந்து ஜேகே வந்து சாப்பிட மாட்டார். எப்போயாவது வந்துட்டு கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்தால் பனானா மில்க் மட்டும் குடிச்சிட்டு விட்டுருவா. அப்படிங்கிறனால மற்ற பாய்ஸுக்கு பேச தெரியல, அவங்களாம் சாப்பிட போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து நின்றுருக்கீங்க. பட்டு போய்ட்டு வந்து உட்காந்துட்டிங்க அந்த டேபிளில். ஸோ அப்படியே பார்த்துட்டு உங்களை இழுத்து அவரோட லேப்டாப் குறைச்சிட்டாரு. ஏன்டி ரொம்ப முடியலையா? இல்லை ஜேகே வந்துட்டு ஏன் மூச்சு வாங்குற? மாடி பிரியேறினா அதனால தான். சாரி இதுக்கு இல்லை அந்த மிளகா போய் சாப்பிட்டதுக்கு நான் தானே காரணம். சாரி. நீங்கள் உனக்கு என் மேலே கோவமே வரலையா? எப்படி வரும்? உன்னை உண்மையாக லவ் பண்ண எனக்காக நீ உன்னையே கொடுத்த. எனக்கு என்னமோ அன்னைக்கு உன் கண்ணில் பார்த்த காதல் பொய் இல்லைன்னு தோணுச்சு. சாரி சீக்கிரம் சாரி. சரி அழாத, இங்கே பாரு, இது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் மற்றவங்களுக்கு எப்போ புரியுதுன்னு தெரியல. அதுவும் ஜிந்தா வந்து ரொம்ப எதனால் வந்தளவு கோவமாக இருக்கான். அவன் வந்து லவ் பண்ணான். ஆமாம் ரொம்ப லவ் பண்ணான். அதுதான் அவனுக்கு ரொம்ப பெயினை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லை, என் கூடவே இருந்து நான் படுற கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்தான். அந்த கஷ்டத்துக்குலாம் நீ ரீசனும் போது நான் எதுவுமே பண்ணலையே. ஆனால் எனக்கு எதுவும் பண்ணலை, ஆனால் உன்னால் தான் அது. சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. சரி அல்லாத இங்கே பாரு, அல்லாதடி. இல்லை சாரி. நீங்கள் எங்கேயா ரொம்ப அழுவுறீங்க நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் டேஸ்ட்டை வர சொல்லிட்டாரு. சரி அல்லாத, எல்லாம் ஒரு நாள் மாறும், நீங்கள் நம்பிக்கையோட. சரியா? சரி சாப்பிட்றியா? இல்லை வேண்டாம். சாப்பிட்றியா? வேண்டாம் அப்படிங்கிறீங்க. அப்படியே வந்துட்டு சரி போய் விட்டுட்டாரு. ஜேகேவோட ஷோல்டர் படுத்துகிட்டே வந்துட்டு அவரோட ஷர்ட் வந்து சும்மா வந்து விளையாண்டுருப்பீங்க. ஸோ அப்போயே வந்துட்டு பார்த்துட்டு ஓயன் நீ அந்த அமௌண்ட்டை கேட்டிருந்த அப்படின்னா நாங்களே உங்களுக்கு கொடுத்துருப்போம். கரெக்ட் தான், இது அமௌண்ட் பேஸ்ட் கிடையாது. ஃபஸ்ட்டே அந்த கம்பெனியில் நான் சைன் போட்டேன். கான்ட்ராக்ட் பேஸ் தான். அந்த கான்ட்ராக்ட் முடிய வரைக்கும் நான் அவங்களுக்காக தான் வேலை பார்த்தாகணும். இல்லை அப்படின்னா பெனால்ட்டி கட்ட வேண்டியது வரும். கட்டியிருக்கலாம் தான். ஆனால் அது உங்களுக்கு தெரிஞ்சு இதுக்காக தான் நம்ம கூட வந்துருந்தா அப்படி எது தெரியக்கூடாதுன்னு நினச்சா அதுவே தெரிஞ்சு போச்சு. அதான் விதிங்கிறது. சரி விடு அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்துட்டு செஞ்சுட்டு விட்டுட்டீங்க. ஆனால் உனக்கு என் மேலே இப்போ வரைக்கும் அதில் கூட கோவம் இல்லையா? வந்துச்சு, ரொம்ப கோவம் வந்துச்சு ஃபஸ்ட்டெல்லாம். ஏன்னா அப்போ என்னோடய ஹையாக்ஸும் சேர்த்து ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நிமிஷத்தில் முட்டாக்கிட்டு போயிட்டான்னு தோணுச்சு. எப்படி தலையை குனிக்கிறீங்க போய்ட்டு வந்துட்டு உங்கள் அவளை பார்க்க வச்சுட்டு. ஆனால் ஒரு செகண்ட் உங்க கூட சந்தோஷமாக நினச்சி பார்க்கும்போது எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தோணுது. ஏன் அதாண்டி பசங்களோட கேரக்டரு. காதலிச்சு பண்ண நம்ம விட்டுட்டு போனாலும் அவன் நல்லா இருந்தால் போதும் நினைப்பானுங்க. ஏன்னா அவளை இப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பானுங்க. அது நடக்கலை அப்படிங்கும்போது எங்கே இருந்தாலும் சரி நம்ம
அவளுக்கு நாசமாகவும் சொல்லி எந்த பையனும் நினைக்க மாட்டான். ஓஹோ, தத்துவம் பேசுகிறீங்க. வாய் மட்டும் குறைய கூடாதுன்னு சொல்லி வந்துட்டு வாயில் விட்டுன்னு போடுறாரு. நீங்கள் எப்படி ஸ்மெல் பண்ணிருக்கீங்க? அப்படியில் வந்துட்டு உங்களுடைய ஜிம் உள்ள வராரு. ஸோ நீங்களும் ஜெயிக்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். என்ன சும்மா தான்? ஏய் எந்தடி மேலே நீங்கள் பாட்டு நினச்சி நின்ட்டீங்க. என்ன எவ்வளோ டைமு அவனை எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்கையா? சின்ன அப்படிலாம் இல்லை. அப்புறம் வேறு எப்படி? பணத்துக்காக அவங்க கூட படுத்த வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு கண்ணை முடுறீங்க. அப்படியே ஜெயிக்க வேண்டிய வர என்ன பேசிகிட்டு இருக்க ஜிமின்? ஏன் அவளை சொல்ல உனக்கு அவ்வளோ கோவம் வருதா? அது உண்மை தானே? பணத்துக்காக நான் லவ் பண்ணேன். பணத்துக்காக தானே அவங்க கூட படுத்த. சரி வேண்டாம் ஜிமின், ரொம்ப ஓவராக போகிறேண்ணா. வாயை பற்றி அமைச்சிட்டு வந்து பட்டு உங்கள் ஹேர் பிடிச்சிட்டு அவர் பட்டு ரொம்ப தள்ளிட்டாரு. சும்மா தள்ளிட்டு வந்துட்டு இப்படியே வந்துட்டு ரூமில் வராரு. ஜிமின் வேண்டாம். என்ன வேண்டாம்? அவர் விட்டுறேன்டா. ஏன்டா அப்படி பண்ணுற? விடணுமா? டேய் அவரால் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டாரு மறந்துட்டியா? ஐயோ அதெல்லாம் பழசு. எழுந்துட்டு போட்டோம். பட்ட கஷ்டம் என்றைக்கும் மாறாதுல்ல. பழசோ புதுசோ பட்டது தானே. அதுக்கு நான் அத்தையும் நினச்சிட்டு நித்தனை நினைக்கிறது பாரு. வாய்ஸ் முழுக்க எனக்கு அது மறக்காது. எனக்கு மட்டும் இல்லை, வாய்ஸ் ஆரம்பத்துக்கு அது மறக்காது. ஏன்னா நீ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். எப்படி நான் முடியுது? ஏன்னா அவள் கண்ணை நான் லவ் பார்த்தேன். லவ் பார்த்து கிழிச்சா அவளே பணத்துக்கா. ஜிமின் திரும்ப முடி சொல்லாத. அதுதான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அந்த ஒரு செகண்ட் எல்லாம் நம்பிட்டீங்களா அவளை? பணத்துக்காக தான் நம்ம கூட இருந்தா ஓகே, ஒத்துக்கிறேன். பணத்துக்காக தான் வந்தா ஓகே, அது இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் நம்ம மேலே வச்ச லவ் அது உண்மை. இப்படி சொல்கிறேன். எந்த ஒரு பொண்ணும் பணத்துக்காக தண்ணியை கொடுக்க தயாராக மாட்டான். சரி அவன் தான் வச்சுப்பான். ஆனால் அந்த அன்றைக்கி அவள் கூட இருக்கும்போது அவள் கண்ணில் லஸ்ட்டையோ இல்லை வேறு ஒரு ஆசையை பார்க்கல. பியூரான லவ்வாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருந்துச்சு அதை பார்த்துட்டு இருக்காரு. அதை நீ பார்த்து நான் அப்படி பேச மாட்டேன். அப்புறம் அவள் முடியுது. இந்த முகத்தை பார்த்து நான் லவ் பண்ணும். சொல்லு. அந்த முகத்தில் கண்ணீரோட பார்க்க முன்னாடி எப்படி முடியுது சொல்லுடா. நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க. தேவையில்லாம பேசல, தேவையாக தான் பேசுகிறேன். அவளை அன்றைக்கி அவ்வளோ தூரம் அடிச்சிங்களே, ஒரு நாள் கூட உறுத்தலை உங்களுக்கு, ஒரு தடவை கூட உறுத்தலை. இவ்வளோ தானே நம்ம மகாராணி மாதிரி பார்த்தோம்னு ஆசைப்பட்டோம், இவ்வளோ தானே நம்ம லவ் பண்ணோம். ஆனால் இவளை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி யோசிக்கல. அவள் கத்தும்போது வழியில் துடிக்கும் போதுலாம் அவங்களுக்கு தோணலை. ஜேகே வேண்டாம். என்ன வேண்டாம்? அவள் பண்ண தப்பாகவே இருக்கட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்னடா அப்போ காமிச்சிட்டியா? எப்பயுமே நானும் அவ்வளோ ஒரே பக்கம் தான் இருப்போம். நீங்கள் ஆப்போசிட்டில் நின்றுருக்கீங்க. என்ன பேசிகிட்டு இருக்க ஜேகே? ஜிமின் நீ முதல்ல கரெக்டாக யோசிச்சு பாரு. இது கரெக்டாக தப்புன்னு புரியும். தப்பு பண்ணுற சரி அவன் தப்பே பண்ணிட்டான். அவன் பண்ணுறது மட்டும் நல்லதா? ஒருத்தைய கல்யாணம் பண்ணி இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணி சொல்லு நல்லதா? அன்றைக்கி சூடு வச்சிங்க காஃபி லைட்டாக போடாதீங்கக்காக. அவள் அந்த நைட்டு இவ்வளோ வழியில் சொல்லிச்சா தெரியுமா? நீ தான் உனக்கு சிகரெட்டில் சுட வச்ச அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து ஜிம்மி வாய் மட்டும் கையுமே பேச முடியல. சொல்லு. நீ தான் உனக்கு சிகரெட்டில் சுட வச்ச. ஜெயிக்காது வந்துட்டு வாயை மூடு. இப்போ முடிஞ்சு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தியா? ஒரு வாட்டி அவள் ஆஃபீஸில் காஃபி வச்சுருந்தா. ரொம்ப சூடாக இருந்துச்சு காஃபி. தெரியாதனமா வந்துட்டு அவருடைய டைஸில் கொட்டிடுச்சு. அதுக்கே துடிச்சு போயிட்டு அதை துடைச்சி க்ளீன் பண்ணி அதுக்கு ஆயில்மெண்ட் போட்டுவிட்டு பார்த்துருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரம் பண்ணேன். அவள் லைட்டாக கற்றுணும் அவனால் தாங்க முடியல. அன்றைக்கி வழியில் அப்படி துடிச்சா. அது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்ல அப்படியே இருந்துச்சு. ஜிம் கண்ணெல்லாம் கலங்குது. சின்ன பொண்ணுடாவ நின்னாடி சின்ன பொண்ணு எப்பறம் அவளால் முடியுது? சே அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு ஜேகே பாட்டுக்கு வந்துட்டு வெளியே போயிட்டாரு. ஸோ இங்கே அப்படியே வந்துட்டு அழுதுட்டு படுத்துருக்கீங்க. அப்படியே பார்க்க ஜிமின் வந்துட்டு அவர் லைட்டாக அப்படியே மனசு மாறிடுச்சு அவருக்கும். அவர் அப்படியே வந்துட்டு சும்மா மூட்டிட்டு வந்துட்டு அவரும் வந்துட்டு அப்படியே வெளியே போயிட்டார். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு பொறுமையாக எழுந்துட்டு வந்துட்டு அவரையும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பாய்ஸ் மச்சாச்சு பேர் வராங்க. ஜெயிக்கவும் ஜிமின் இங்கே தெரியலையா என்ன புரிஞ்சிட்டு இருந்தீங்க? இல்லை அவங்க பேர் வந்தாங்க, ஆனால் கிளம்பி இங்கே வெளியே போயிட்டாங்கன்ட்டு சொல்லிட்டு போல வந்துட்டு அப்படி வந்துட்டு மற்றவங்களும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வந்து உட்காந்துட்டு அமைதியாக வந்து வேலையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க.
ஸோ அப்போ வந்துட்டு ஈவினிங் ஆகுது. ஈவினிங் போல் வந்திருப்பாங்க 2 பேருமே. ஸோ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் வந்துட்டு அப்படியே வந்துட்டு போகிறீங்க வீட்டுக்கு. வழக்கமாக வந்துட்டு எல்லா ஒர்க்கையும் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஜின் வந்து கூப்பிட்ருப்பாரு இல்லையா? ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பையன் அப்படியே உச்சக்கட்ட பயத்தில் இருக்கீங்க, அது நல்லாவே தெரியுது. ஸோ அப்படியே ஜேகே வந்து பார்த்துட்டு ஜின் 3 பேர் இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜின் வந்துட்டு போங்க ரூமுக்கு, நீங்கள் போங்க, அவங்க அப்புறம் போன்னு வந்துட்டு லேப்டாப்பில் வந்துட்டு ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. செஞ்சுட்டு வந்துட்டு ஜிம்முன்னு போயிருப்பார். ஜிம் போயிட்டு சீக்கிரம் வாடி, வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறாரு. ஸோ அப்புறமா வந்துட்டு நீங்கள் போய்ட்டு இப்படி வந்துட்டு பிளேட்ஸ் வாஷ் பண்ணும்போது செம்மையாக பயப்பட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் கையெல்லாம் ஷிவர் ஆகுது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஜிம்மி வந்து உங்கள் பேக்கப் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் போய் திரும்பி பார்க்குறீங்க. நான் தான் என்ன பயமாக இருக்கா? ஏன் இல்லை, சும்மாவே கோவத்தில் இருப்பான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஏன்டி பயப்படாத, எதுவும் பண்ண மாட்டான். இல்லை வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிகே வந்துட்டு உங்களோட ஃபேஸ் அப்படியே கட் பண்ணி பார்த்துட்டு, ஒன்றும் இல்லை, நீ போய்ட்டு ஐ மட்டும் பாரு, அதனால் எதுவும் பண்ண முடியாது. இல்லை இது வந்துட்டு பயப்படாத, நான் தான் சொல்கிறேன்ல, போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு போகிறீங்க மேலே. ஸோ அவங்க மேலே வந்துட்டு அப்படியே வந்து ரூமுக்கு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படியே போய்ட்டு மேலே போய்ட்டு சின்ன உட்காந்துருக்காரு. ஸோ ஃபோனில் ஏதோ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ நீங்கள் போகிறீங்க. வாங்க மேடம், என்ன எல்லா வேலையும் முடிஞ்சா அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து உங்கள் மேலே இருந்து வெளியும் பார்த்துட்டு, இந்த ஒற்றம் பொண்ணை வச்சு தான் வந்துட்டு ஆழம் வைக்கிறல, நீங்கள் எதுவும் பேச முடியாது உங்களால். எப்படி அவ்வளோ தெளிவாக நடிச்சு எங்களே ஏமாத்தினேன், இவனோட டிஃபன் கூட நான் கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. அதில் ஜேகே கூட வேறு அசிங்கமாக இல்லை. நீங்கள் போய் தலையை குடிச்சு எதுவுமே பேசல, பாட்டுக்கு வந்துட்டு பாட்டு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அவர் பார்த்துட்டு, இல்லை பீரியட்ஸ் பட்டுன்னு சொன்னேன் இல்லை, நானும் செஞ்சுட்டு அப்படியே நீங்கள் போய் படுத்துட்டீங்க. ஸோ அவர் பாட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ணிட்டே வர்றாரு. ஸோ உங்களால் முடியல, ஏடி என்னடா பண்ண போகிறேன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்போயே வந்துட்டு அவர் பார்த்துட்டு ட்ரெஸ்ஸிங் போனேன், ஜின் ப்ளீஸ் ஜின், பீரியட்ஸ் சத்தியமாக முடியாதா? ஏன் உனக்கு ஜேகே கூட இருக்குல்ல? இல்லை கொஞ்சம் இப்போ ஹேண்டில் பண்ணா நீ ரொம்ப ரகடாக பண்ணுவேன், எனக்கு சத்தியமாக முடியாது, ப்ளீஸ். முடியலனாலும் பண்ணித்தான் ஆகணும், ஹேண்டில் பண்ணித்தான் ஆகணும், வழி கிடையாது உனக்கு, ட்ரெஸ்ஸை மூவ் பண்ணு அப்படின்னாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு அழுத்திட்டே மூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்போன்ட்டு அவங்க கூட ஒரு செம்ம ஃபோர்ஸாக இன்டிமேட்ஸாக இருக்கார். முடியல உங்களால், நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. அதை அப்படியே வந்துட்டு ஜேகேக்கு ஜினுக்கும் கேட்குது, ஜிமினுக்கும். ஸோ முரட்டு பையன் எப்போ பார்த்தாலும் முரட்டுத்தனமாக நடந்துப்பான், மறக்கவே மாட்டான் போல் நினச்சிட்டு சொல்லி வந்துட்டு ஜேகே படுத்துட்டு இருக்காரு. ஸோ ஜிம்மிக்கும் வந்துட்டு மற்ற இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படியே வந்துட்டு அவருக்கும் வந்துட்டு அவருங்கிட்ட பண்ணதெல்லாம் ஞாபகம் வந்து அவருக்கும் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் கத்தாத அவளுமே வந்துட்டு கேட்க முடியல. ஸோ அப்படியே வந்துட்டு அவரும் படுத்துட்டாரு. ஸோ மார்னிங் 2 மணி உங்களை 4 மணி வரைக்கும் ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு காலத்தில் வந்துட்டு சுத்தமாக முடியாமல் அன்கான்ஷியஸே போயிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் கூட அவர் விடலை. ஸோ மார்னிங் 4 மணி அவங்க வந்து உங்களுக்கு அப்படியே வந்துட்டு விடுறாரு. ஸோ விட்டுட்டு வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும், அடுத்து அப்படியே வந்துட்டு மூஞ்சி ஊற்றுறாரு. ஏஞ்சிக்க போய் வேலையை பாரு, நீங்கள் அப்படியே வந்துட்டு அலறீங்கடி, எந்த அப்படிலாம் பண்ணுறாரு சரி அழுதுட்டு இருக்கீங்க. ஏஞ்சி போய் எல்லாரும். ஸோ அப்படி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ஏஞ்சி போயிட்டு வந்துட்டு கீழே எல்லா வேலையும் பார்க்குறீங்க. ஸோ அப்பையில் வந்துட்டு ஸோ அன்றைக்கி வந்து சண்டே தான். ஸோ இப்போ யாருக்கும் வந்து ஆஃபீஸ்லாம் கிடையாது. ஸோ வந்துட்டு கீழே எல்லா வேலையும் பார்த்து முடிக்கிறீங்க. ஸோ அதனால் வந்துட்டு பெருசாக யாரும் கீழே இங்கே வரலை. நம்மளுடைய ஜேகேவும் ஜிம்மும் வந்துட்டு பட்டுன்னு வந்து கீழே இங்கே வந்துட்டாங்க. ஒரு 5 o'clock அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு உங்களை தூக்கி கிச்சன் கவுண்டரில் வந்து உட்கார வச்சுருப்பாரு ஜிம்மின் வந்துருப்பான், அவன் வரமாட்டான். இப்போ தான் நம்ம சாப்பிட்டு வீட்டு இருந்துருப்பான். ரொம்ப பழிக்குதா? நீங்கள் அப்படியே அலறிங்க வர அந்த மாதிரி கேட்டவுடனே, முடியலடா சத்தியமாக முடியல, உசுறு போகுது, சுத்தமாக முடியல, நடக்க கூட முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அலறிங்க. அப்படியே ஜெயிக்க பார்த்துட்டு தாங்கவே முடியல. அப்படியே பட்டன் வந்து உங்களை ஹேக் பண்ணிட்டாரு. சரி அல்லாத பாரு, இங்கே பாரு அல்லாத, நான் முடியல ஜெக்கி, நான் என்ன ஜெக்கி பண்ணேன், ஒத்துக்கிறேன் நான் பண்ண தப்பு தான், ஆனால் அதுக்கு இப்படியோட வலிக்குது ஜெக்கி, அவங்க பண்ணுறத விட மனசு தாண்டா அதிகமாக வலிக்க வச்சுட்டு அழுதுட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்போலாம் வந்துட்டு ஜெக்கியும் ஜிம்மியும் உங்களை எவ்வளோ தூரம் வந்துட்டு கம்மப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. நான் வந்துட்டு நீங்கள் செம்மையாக அழுறீங்க. சரி விட, நாங்கள் மறக்கும் டைம் எடுத்த மாதிரி அவங்க மறக்கும் டைம் எடுக்கும். ஆனால் என்கிட்ட இவ்வளோ விருப்பம் என் மேலே காட்டணும், நான் அப்படி என்னடா பண்ணேன்? அன்றைக்கி உனக்கு அந்த மாதிரி ஆனது கூட எனக்கு தெரியாது ஜெக்கி, சத்தியமாக தெரிஞ்சதுன்னா வரவே சொல்லியிருக்க மாட்டேன். அவனே வந்துட்டு பர்சனல் வந்து வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். நான் என்ன ஜெக்கி பண்ணுவேன் அதுக்காக? இந்த அளவுக்கு அதுக்காக நான் என்ன ஜெக்கி பண்ணேன்? அல்லாத சரி அல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. சரி அல்லாத என்னை பாருடி, என்னை பாரு,
சொல்லு. அல்லாத சரி விடு, எதுவும் மாற நினச்சிக்கோ, அவ்வளோதான். இல்லைடா. சரி வெளியே போகலாமா? இல்லை எப்படி முடியும்? ஜிம் கண்டிப்பாக விட மாட்டான். நான் பார்த்துக்கிறேன். ஜிமின் கூட வளைஞ்சு நான் விட்டுருவான். நீ போகலாம்லடா. எங்கே போகிறது? உங்கள் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குல்ல, அவன் கூட்டி போவோம். அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் ரெஸ்ட் இருக்கட்டும். சரி நீ போய்ட்டு ஜிம்கிட்ட சொல்கிறா. பேச நான் டவுட் வந்துடும். எல்லா பாய்ஸும் இருக்கும்போது சொல்லிக்கலாம். அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொடு. சரி நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணித்தராங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பாய்ஸ் ஒருத்தவங்க அப்படி வந்து கீழே இறங்கி வராங்க. ஸோ இங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு வந்துட்டு மேலே இருக்க பெட்ஷீட்டை போய் துவைச்சி போடு. ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. அதை மட்டும் இல்லை, பாய்ஸ் எல்லா துணியும் நீங்கள் துவைச்சி போடு செஞ்சிங்க சொல்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. ஹயா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லியிருப்பாரு. சொல்டா. அவளை இன்றைக்கி நான் நம்மளுடைய பீச் ஹவுஸ் இருக்கலாம் கூட்டு போகலான்னு இருக்கேன். பீச் ஹவுஸா? எதுக்கு? இல்லை அங்கே கூட்டு போகலான்னு தோணுது. இன்றைக்கி ரிட்டர்ன் என்னோட தான் இருக்கட்டுமே. மார்னிங் போயிட்டு நாளைக்கு மார்னிங் வந்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம் ஐயா, ப்ளீஸ் ஐயா. வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போயே அவன் ஜேகே வந்துட்டு உங்களுக்கு கிளம்பிச்சேனே டிடி நானும் வேண்டாம். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம பேசாமல் 8 பேரும் போவோம். என்ன மறந்துட்டிங்களா? அங்கே ரூம் இருக்கிறது 2 தான். நானும் உள்ள இருந்தால் ஒன்றில் இவன் இருப்பான். எப்படி 8 பேரும் போக முடியும்? சரி ஓகே. ஆனால் என்ன பிரச்சனை? போயிட்டு வரோம். சரி போயிட்டு வா அப்படிங்கிறாரு. ஸோ அப்போயே வந்துட்டு போய் வண்டியில் இரு செஞ்சுட்டு நீங்கள் போகிறீங்க. அவங்க அதட்டி பாரு உங்களுக்கு போட்டு. ஸோ அப்பையில் வந்துட்டு நீங்களும் போய்ட்டு வந்துட்டு காலையில் ஏறிப்பீங்க. ஸோ 3 பேரும் ஒரே காலையில் தான் போகிறீங்க. அப்படியே வந்துட்டு ஜிக்கி வந்து பின்னாடி வந்து உட்காந்துட்டு உங்களை வந்துட்டு அவரோட மடியில் வந்து படுக்க வச்சிருப்பாரு. டிரைவர் வேணாண்டாங்க. ஏன்னா டிரைவர் வந்துட்டு எந்த நேரத்தில் எப்படி வரான்னு சொல்ல முடியாது. இங்கே கார் கூட நீங்கள் பேசலாம் கேட்டு போய் எங்கள் ஜின்ட்டை கோத்துட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி. ஆனால் வந்துட்டு டிரைவர் வேணான்ட்டு ஜிம்மினி வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருப்பார். நீங்கள் எப்படி வந்துட்டு நல்லா தூங்கியிருப்பீங்க அப்படியே. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு போனதுக்கப்புறமா பீச் ஹவுஸ் போனதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே தூக்கிட்டு போய் வந்துட்டு உள்ளேயும் படுக்க வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அங்கே ஜிம்மின் படுத்திருப்பாரு, ஜேகேவும் படுத்திருப்பாரு. 2 பேரும் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் படுத்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே அந்த நடுவில் சென்டரில் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படியே தெரியாதனமாக வந்துட்டு ஜிம்மில் போய் டக் பண்ணுறீங்க. ஸோ அவருக்கு அந்த ஹக்கில் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் வந்து அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தணுமேனு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பேக் ஹேக் பண்ணி படுத்துட்டாரு. ஸோ ஒரு ஆஃப்டர்நூன் போல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு லைட்டாக அந்த ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே வந்துட்டு க்யூட்டாக வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு க்யூட் மூச்சி பாப்பா அப்படிங்குவீங்க. எது மூச்சி பாப்பாவா? இது எப்படி இருந்துச்சு ஐஸ் வந்து கேட்குறாரு. நீ தூங்கலையா? தூங்கலாம் இல்லை. அதே மூச்சி பாப்பா. மூச்சிங்கிறது அது நம்மளுக்கு, பாப்பாங்கிறது நான் கூப்பிட்றது. கூப்பிடு அப்படிங்கிறாரு. பசிக்குது சாப்பிடலாமா? என் தங்கத்துக்கு ஆல்ரெடி ஆர்டர் போட்டு வச்சுட்டேன், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஸோ இங்கே அப்படியே வந்துட்டு அந்த பீச் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வெளியே வந்துட்டு இல்லையா, இங்கே போய்ட்டு உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ 3 பேர் வந்துட்டு சாப்பிட்ருக்கீங்க. வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் தான் வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு 3 பேர் உட்காந்து சாப்பிட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின் நீ மாறிட்ட அதே மாதிரி டயாங்கும் மண்ணா ஓகேவாக இருக்கும். அதே நீ டயாங் மட்டும் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்ல முடியாது. அவன் கொஞ்சம் அதிகமாக ஹவுட் ஆகிட்டு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்? ஜிமின் வந்துட்டு அந்தளவுக்கு ஹாட் ஆகிருக்கானோ அதே அளவுக்கு டயாங் ஹாட் ஆகிருக்கான். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்க காட்டுற கோவத்தில் தெரியுது. நீங்களாம் வந்துட்டு அதை கோவமாக மட்டும் தான் பார்க்குறீங்க. நான் அவங்களோட வழியை பார்க்குறேன். அவங்களுக்கு கிடைச்ச வழியை எனக்கு தராங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். நீங்கள் உங்கள் மத்திக்கு என் மேலே கோவமே இல்லைன்னா நான் அந்த காதல் ஏமாத்தின வழி மட்டும்தான் இருக்கே தவிர அவங்க நிமித்துக்கும் நான் அதை தாண்டி வேறு எந்த வழியும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க நிமித்துக்கு அப்படி இல்லை. ரொம்ப வலிக்குது இருக்குது. லவ் பண்ணி ஏமாற்றவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி ஒரு மாதிரி வந்துட்டு எங்கேயும் எமோஷனாக பேசுகிறீங்க. அப்படியே வந்துட்டு போதும் எமோஷனாக இருந்தாலும் போதும், ஒழுங்காக சாப்பிட்டு போய் படுத்து தூங்க வழியை பாரு. மறுபடியும் தூக்கமாக இருந்தாலும் முடியாது. வேறு என்ன பண்ணலாம்? ஏதாவது கேம் விளாடலாமா? கேம் விளாடுறதா? ரெஸ்ட் எடுக்க தானே கூப்பிட்டு வந்தேன். நாளைக்கு கிளாஸ் வந்து சுத்தமாக ரெஸ்ட் எடுக்கவே விட மாட்டானுங்க. வேணாடா பேசாமல் வைக்காமல் ஆஃப்டர்நூனாக போகலாம். ஆஃப்டர்நூனா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஆமாண்டா மார்னிங்கே கூப்பிட்டு போகணும். எப்படி தான் ஆஃபீஸ் போக சொல்லுவாங்க, நம்மளால முடியாது. ஆஃப்டர்நூன் போகலாம். ஆஃப்டர்நூன் போனால் அவங்களே கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ நாளைக்கு ஃபுல் டே வந்துட்டு அப்படியே வந்து கட் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஜிம் பார்த்துட்டு இந்த ஸ்மைல் பார்க்க வேண்டிய ஃபேஸில் டேஸ்ட்டை பார்க்க வச்சுங்களேன். விட்டுட்டா என்னத்தெல்லாம் கையை சொல்லுவேன். கஷ்டமாக தானே இருக்குது. ஆனால் ஜேகே உங்களுக்கு சின்ன பையன் மெச்சூர்டு இல்லை அப்படின்னு நாங்களாம் சொல்லிட்டுருக்கோம். ஆனால் எல்லாத்தோட உனக்கு அதிகமாக இருக்குது மெச்சூரிட்டி. அதெல்லாம் இல்லைடா, நாங்கள் யாருமே யோசிக்காத ஒரு செயல் வந்து நீ யோசிச்சிருக்க. கரெக்டு. லவ் பண்ண பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிட்டாலோ இல்லை நம்மளை லவ் பண்ணலை அப்படின்னாலோ
அந்த பொண்ணு முதல்ல ஆசிட் அடிக்கிறது, அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறது அதெல்லாம் இல்லை. அந்த பொண்ணை இங்கே தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டணும். அதான் கரெக்ட் அப்படிங்கிறத புரிய வச்சிட்டேன். என்னடா கருத்தூசியா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு போதும் ட்ராமாவில் போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? போய் தூங்கலாம். சோம்பே என்னால் தூங்க முடியாது, வேறு ஏதாவது பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம்? மேட்டர் பண்ணலாமா அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. சி என்ன கேட்குற? நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. எதுவும் வந்துட்டு போ, ஆனால் என்ன அப்படிங்கிறது. அட போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜேகே சாப்பிட்டு முடிச்சு இங்கே போயிட்டாரு. ஸோ இங்கே பார்த்துட்டு என்ன ஜிமின் பேசிகிட்டு இருக்க, என்னடி பேசுகிறேன், நிஜமாக கேட்குறேன், மேட்ரு பண்ணலாமா? அதெல்லாம் முடியாது. என்ன முடியாது? போய் யாராவது ஃபாலோ பண்ண போய் பார்ப்போம் நீங்கள் பாட்டுக்கு எஞ்சி போய் போயிட்டீங்க. அப்படியே திருச்சி அந்த பின்னாடி வந்துருப்பாரு. ஸோ நீங்கள் பாட்டு போய் வந்துட்டு அங்கே பால்கனி மாதிரி இருக்கலாம். ஸோ அதில் வந்து இப்படி நின்று வந்து சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க, வெளியே வேடிக்கை மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே அவங்க பேக் பண்ணுறாரு. என்னடி பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன பார்த்துருக்க சொல்லு. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படி நீங்கள் எதோ யோசிக்கிற மாதிரி தெரியுது. இப்படி ஜிக்கு வந்து வராரு. ஒன்றும் இல்லை, என்னடி சொல்லி. இல்லை நீங்கள் மாறிட்டீங்க, ஆனால் மற்ற 5 பேரும் மாறிடணுமே, 8 பேருமா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் எப்போ லீட் பண்ண போகிறேன்னு யோசிச்சுட்ருக்கேன். ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரம் வரும், பார்ப்போம் அப்படிங்க. ஸோ அப்படி வந்து அவர் ஈவினிங் போல் ஆயிருக்கும். ஸோ ஈவினிங்க்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் சொல்லி இந்த மாதிரி பீச்சில் போய் விளாட்லான்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ 3 பேர் போய்ட்டு வந்து பீச்சில் ஆட்டம் எங்கள் ஊர் ஆட்டம் இல்லை, உங்கள் ஊர் ஆட்டம் அப்படி ஒரு ஆட்டம் போடுறீங்க. தண்ணி கூட அப்படியே செம்மையாக விளாண்டுருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு 3 பேர் நனைஞ்சு போட்டுக்கிட்டு இப்படியே வந்துட்டு ஃபுல்லாக அடி முடிச்சு அப்படியே வந்து படுத்துட்டீங்க அந்த தண்ணியிலேயே. தண்ணி வடிச்சு போகும் இல்லையா? ஸோ அதுங்க வந்துட்டு படுத்துட்டீங்க 3 பேரும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஆமாம். சரி நீங்கள் எப்படி? நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். அப்படியா அப்படிங்கிறீங்க? ஆமாம் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு ஹாப்பியாக இருந்ததுக்கு என்ன எவிடன்ஸு புரியல. எங்கே பிடி பார்ப்போம் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே வந்து நீங்கள் ஏஞ்சி ஓடுறீங்க. நீங்கள் 2 பேரும் துரத்திட்டே வராங்க, நீங்கள் செம்மையாக ஓடுறீங்க. புரியாடே ஓடிட்டே இருக்கீங்க. ஒரு தடவை பேர் பிடிச்சிட்டு வால் அருந்த வால் பிடிச்சிட்டு உங்கள் கால் பிடிச்சி திருவாரு ஜிமின் வந்துட்டு. ஸோ இங்கே வந்து கிழிச்சிட்டு இப்படி மூச்சு இறக்க விளாண்டதா ஹாப்பியாக இருந்ததுக்கான அடையாளமே. ஓ அப்படிங்களா மேடம்? மூச்சு இறக்க விளாண்டுட்டு அப்புறம் கால் வந்து படுத்துக்க சொல்கிறீங்களா? வந்து பாடுங்க அப்படின்னு இப்படியே வந்துட்டு 3 பேர் வந்துட்டு அங்கேயே படுத்துட்டீங்க. ஸோ அப்படியே வந்து சன்செட் ஆகுது. அந்த சன்செட்டை நீங்கள் 3 பேருமா சேர்ந்து அந்த பீச் தண்ணியில் ஒரு மாதிரி அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அங்கேயே இப்படி படுத்து பார்த்துட்டு சுத்தமாக வந்துட்டு 3 பேர் வந்துட்டு இப்படியே இருந்தால் சரி பிடிச்சிரும் போய் ட்ரெஸ்ஸை மாற்ற வந்துட்டு 3 பேர் இப்படி ட்ரெஸ் மாற்ற போகிறீங்க. ஸோ ஜிமின் நீங்கள் ஒரு ரூமில், அதே மாதிரி ஜேகே வந்துட்டு ஒரு ரூமில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டுப்பாங்க. ஸோ எங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி முடிச்சுட்டு வரீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிமின்களை பார்த்துட்டு பண்ணுறது இப்படி வந்து ஹேக் பண்ணுறாரு. என்ன ஜிமின் பண்ணுற மூடாக இருக்கே, நல்லா இப்போ பண்ணலாம் அப்படிங்க. வேண்டாம், ஏற்கனவே வந்துட்டு நேற்று பண்ணி வேண்டாம், பண்ணலாம் வாடா அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவரும் கிஸ் பண்ணிப்பார். கிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு கிஸ் பேக் பண்ணிட்டு வேண்டாம் தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் இது மட்டும் இல்லை, நிறையா இருக்குது, அதெல்லாம் இப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு 4th கிஸ் பாட்டு போயிருப்பாரு. நீங்கள் அப்படியே ஸ்பை பண்ணிட்டு அச்சோ மூச்சு அப்போ எவ்வளோ ட்வீட் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர் அடிச்சுட்டு இருக்கீங்க. அடிச்சது போதும் வாடகை வச்சு இழுத்து முடிச்சு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த நைட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7-8 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போயில் வந்துட்டு 3 பேர் வந்துட்டு சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போய்ட்டு வந்துட்டு இந்த பீச்சில் வந்துட்டு உட்காந்து இந்த அப்படி பார்த்துருக்கீங்க. ஒரு அழகான சினாரியோ அப்படி இருக்குது. ஸோ 3 பேர் அப்படி வந்துட்டு அவங்க உட்காந்துருக்கீங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஹாப்பினஸ் இருக்கால்ல, ஏன்டி இல்லை அங்கே போனால் சின்ன இருப்பான், அதை பற்றிலாம் சரியாக பேச விட முடியாது, கூட சீக்கிரம் அதே வீட்டில் நம்ம 8 பேர் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம், பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு 3 பேரும் வந்துட்டு போய் படுத்துட்டீங்க. நீங்கள் அங்கேயே தூங்கியிருப்பீங்க. உங்களை தூக்கி போய் வந்துட்டு ஜிமின் படுக்க வச்சிருப்பார் பெட்ரூமில். ஸோ ஜேகே வந்து போய் தூங்கிட்டாரு. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் மட்டும் நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ மறுநாள் மார்னிங் அப்படியே வந்துட்டு எழுந்திருக்கீங்க. ஏன்டா விடிஞ்சு அந்த நைட் அப்படி இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது. டேஸ் அப்படியே வந்துட்டு பாஸ் ஆகி ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 மாதத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே மாறி இருப்பாங்க, நம்மளுடைய ஜின் தவிர. ஏன்னா ஜின்னுக்கு வந்துட்டு அது சுத்தமாக வரவே மாட்டேங்குது. ஜேகே கூடவே இருந்தால் ஒரு பட்ட கஷ்டத்தெல்லாம் பார்த்தனாலே இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் அவதானே யோசிச்சு உங்கள் மேலே வெறுப்பு வந்து போகவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லாருமே மாறிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் படுற கஷ்டத்தெல்லாம் வந்துட்டு லவ் பண்ண ஒருத்தர் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க போது யாரால் கூட வந்துட்டு இதை பார்த்துட்டே வந்துட்டு எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? ஸோ எல்லாருமே வந்து மாறிட்டாங்க, நம்ம சின்ன தவிர. ஸோ ஆஃப்டர் 3 months வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு சர்வ் பண்ணிருக்கீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு. பட் உங்களுக்கு வாமிட் வந்து அப்படியே வந்துட்டு ஒரு சிங்க் ஓடி போய் வாமிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ பாய்ஸ் ஏற்கனவே பார்க்குறாங்க, என்ன வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வாமிட்டில் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் உட்காருங்க வந்துட்டு சோஃபாவில். ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜேகே வந்து கேட்குறாரு. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு பட்டம் வந்து மறுபடியும் வாமிட்டு மறுபடியும் வந்து ஓடுறீங்க. ஐயே என்ன இதுன்னு சொல்லிட்டு இருக்கு அவருக்கெல்லாம்.
ஸோ அதே மாதிரி ஒரு 3-4 தடவை வந்துட்டு வாமிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்களா, அவ்வளோதான். பாய்ஸ் 20 டவுட் இருந்துச்சு, அவ்வளோ ப்ரெக்னென்ட்டாக போகிறோம் வந்துட்டு வந்து 20 டவுட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்து செக் பண்ணுறாங்க. யாஸ் யூ ஆர் ப்ரெக்னென்ட். ஸோ அது வந்துட்டு 2 உயிர் இல்லை 3 உயிர், அதை வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு 4 பேர் வச்சு சொல்கிறாங்க. ஐயையோ 4 அடிச்சிட்டு உங்களுக்கு, அதாவது உங்களோட சேர்த்து 4 உயிர்மா, வயிற்றுக்கிட்டு வந்துட்டு 3 பேபி தான். 3 பேபியா, 3 பேபி எப்படா பெற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்போயே வந்துட்டு பாய்ஸ் 6 பேத்துக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பட் சின்ன குழந்தை பிரச்சனை இப்போ ஓகேவான்னு படலை. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க, வீட்டுக்கு போய்ட்டு இப்படி இருந்துட்டு மனசு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ பாய்ஸ் 6 பேருமே வந்துட்டு சூப்பர் மேடம், ஒரே ப்ரெக்னன்சியில் 3 பேபி, 3 பேபிக்கு மேலே என்ன ஹாப்பியா, இப்படி 3 குழந்தைய வந்துட்டு பெற்றுக்கு வரைஞ்சிட்டு வந்துட்டு நானே வயிற்றில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த குழந்தை வேணாம் அப்படிங்கிறது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் 7 பேத்துக்குமே ஷாக், நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அந்த குழந்தை வேண்டாம், அபார்ஷன் பண்ணிடு. என்ன பேசியிருக்க ஜின், இது நம்ம குழந்தை, வாயை மூடு. அந்த குழந்தை வேண்டாம், அபார்ஷன் பண்ணிடு. நீங்கள் போய் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கண்ணு கலங்கி உட்காந்துருக்கீங்க நீங்கள். ஸோ அப்படியே வந்துட்டு ஆரம் பார்த்துட்டு, ஏய் வேணாம், ரொம்ப ஓவராக போடுறேன், அது நம்ம குழந்தைடா, நான் தானே வேணாங்கிறேன், நம்ம குழந்தை தானே, நான் தானே வேணாங்கிறேன், நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானேடி, அபார்ஷன் பண்ண. நீங்கள் அப்படியே வந்துட்டு சரின்னு சொல்லி தலையாடுறீங்க. அவ்வளோதான், அப்படியே செய்யிட்டா அப்புறம் என்ன, நாளைக்கே போய் அபார்ஷன் பண்ணுறோம், நீங்கள் சரின்னு சொல்லி தலையாடுறீங்க. ஸோ அப்போயே வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு, ஏய் என்ன இவன் பைத்தியமா, அவன் சொல்கிறப்ப என்ன பூ மாதிரி தலையாட்டிட்டு இருக்கணுமா, ஹயா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அது நம்ம குழந்தை, என்னால் அபார்ஷன் பண்ண முடியாது. அபார்ஷன் பண்ணுறோம், பண்ணுறேன்னு சொல்கிறேன், உங்களோட குழந்தை மட்டும் இல்லை, அது எங்களோட குழந்தை சேர்த்து தான். ஈவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சிடும் அது யாரோட குழந்தைன்னு சொல்லி. டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம் நாளைக்கு, அது யாரோட குழந்தைன்னு சொல்லி ப்ரூஃப் ஆகுதோ அதுக்கப்புறம் அதை அபார்ஷன் பண்ணுறதா வேணும் சொல்லி அப்படி பார்த்துக்கலாம். சரி எடுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ ஜெயின் வந்துட்டு சரின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு யாருமே வந்து பெருசாக பேசிக்கல. ஸோ மறுநாள் மார்னிங் அது ஹாஸ்பிட்டல் போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறீங்க. ஸோ அதில் வந்துட்டு 2 குழந்தை வந்துட்டு நம்மளுடைய ஜின்னோட குழந்தை, அண்ட் ஒரு குழந்தை வந்துட்டு ஜேகே வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு அப்படியே இந்த கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா 2 வந்துட்டு ஜின்னோட குழந்தை தானே, ஸோ மெஜாரிட்டி ஜின் தானே, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு எதுவுமே பேசாமல். ஸோ அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு நாளைக்கு அபார்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற நீங்கள் அப்படியே செஞ்சு தலையாட்டுறீங்க. என்னடி ஏதாவது பேசுகிறீ அப்படிங்கிறாரு. என்ன பேச முடிச்சுமே, 2 குழந்தை அவரோட குழந்தை, அபார்ஷன் பண்ணணும்னு சொல்கிறார், பண்ணித்தான் ஆகணும். இந்த குழந்தைய வயிற்றில் சுமந்துருக்கிறது நீ, ஏதாவது பேசுன்னு சொன்னேன், எங்களால் எதுவும் பேச முடியாது. ஏன்னா அது என் தயவு செஞ்சு அதை சொல்லுவேன். இப்போ நீ வாயை முட்டுதுன்னு வையா, உன்னால் வாய்ஸ்க்கு வாய் தர முடியாது. எனக்கு வழி இல்லை, அபார்ஷன் பண்ணி தான் ஆகணும், பண்ணிக்கிறேன் சரி. அப்படி வந்துட்டு அழுதுகிட்டே போய் ரூமில் படுத்துட்டீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பாய்ஸ் 6 பேரும் என்ன பார்த்துட்டு, இது கரெக்டே இல்லை ஜின், கரெக்டே இல்லை, எது கரெக்ட் இல்லை மிஸ்டர் ஜோவா பார்த்து கேட்குறாரு. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என்னடா பண்ணுற, அபார்ஷன் பண்ண போகிறேன் அவ்வளோதான். ஹயா வேணாம் அப்படின்னு சொல்லி தேங்க சொல்கிறாரு. ஓ சார் கூட மாறிட்டீங்களா, எல்லாமே மாறிட்டீங்களே, எல்லாத்தையுமே மாற்றிட்டால, நான் சொல்கிறது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாரு. ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து நான் இதோட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டியூஷன் அதிகமாக போகுது, அது வந்துட்டு 3 பாட்டாக போட்டால் நடக்குன்னு சொல்லி எனக்கும் தோணிய காரணத்தினால் இதோட வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு என்னாச்சு, நீங்கள் வந்து அபார்ஷன் பண்ணிங்களா இல்லையா, ஸோ ஜின் வந்துட்டு மாறினாரா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ டாடா பை பாய்.